வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீஸ்ட்ரக்சரிங்னா என்ன? அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டீஸ்ட்ரக்சரிங்னா என்ன? அது வந்து எங்க யூஸ் ஆகுது? அத வந்து நம்ம எப்படி எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணலாம்? அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த சேனலுக்கு வந்து நீங்க புதுசு அப்படின்னா, மறக்காம வந்து இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி முன்னாடி என்னென்ன வீடியோஸ் போட்டிருக்கோம் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி பாருங்க. நம்ம ஒவ்வொரு கான்செப்ட்டையுமே எடுத்து நம்ம அத வந்து டீட்டெயில்டா வந்து பேசியிருந்தோம். ஒரு சின்ன கான்செப்ட் கூட விடுறது கிடையாது. ஸோ இஸ்னான்னா என்ன? ஸோ இந்த டேட்டாலயே வந்து டேட்டா டைப்ஸ்லயே வந்து நெறைய விதமான டேட்டா டைப்ஸ் இருக்கு. என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்கு? ஸோ இது வந்து பிரிமிட்டிவ் டேட்டா டைப்னா என்ன? நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்னா என்ன? அப்படின்றத பத்தி ஒவ்வொரு கான்செப்ட்டையுமே ஹோஸ்டிங்னா என்ன? க்ளோசர்ஸ்னா என்ன? இத பத்தி எல்லாத்தையுமே டீட்டெயில்டா வந்து பேசியிருந்தோம். நீங்க அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ ஓகே. இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டீஸ்ட்ரக்சரிங்னா என்ன? அப்படின்றத வந்து நம்ம தியரியா தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் நம்ம வந்து அது வந்து எங்க யூஸ் ஆகுது? அப்புறம் நம்ம எக்ஸாம்பிள் வச்சு நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து டீஸ்ட்ரக்சரிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ டீஸ்ட்ரக்சரிங். ஸோ டீஸ்ட்ரக்சரிங்னா என்ன? ஸோ அந்த டீஸ்ட்ரக்சரிங்ன்றது வந்து ES 6ல தான் வந்து கொண்டு வந்தாங்க. இது என்ன பண்ணும் அப்டின்னா, ஒரு அரேஸ்லயோ இல்ல ஒரு ஆப்ஜெக்ட்லயோ உள்ள வேல்யூஸ வந்து நான் எடுக்கணும் அப்டின்னா, நான் அத வந்து எடுத்துக்கலாம். ஸோ அத எப்படி எடுக்கணும் அப்டின்றத நான் எக்ஸாம்பிள் போகும்போது காட்டுறேன். ஸோ இது வந்து இத எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்டின்னா, ஒரு சிம்ப்ளிஃபை பண்ணிரும். நம்ம ஒரு காம்ப்ளக்ஸான ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்டின்னா, நம்ம வந்து அத வந்து ஈஸியா சிம்ப்ளிஃபை பண்ணிரும். சிம்ப்ளிஃபை பண்றதுனால என்ன ஆகும் அப்டின்னு நெனச்சீங்கன்னா, கோட் வந்து நம்ம வந்து எழுதுற கோட் வந்து ரொம்பவே ரெட்யூஸ் ஆயிரும். அத வந்து நான் அக்சஸ் பண்றதுக்கும் சரி, இல்ல அசைன் பண்றதுக்கும் சரி ரொம்பவே ஈஸியா வந்து இருக்கும். ஸோ ஓகே. இப்போ வந்து எதுக்கு வந்து யூஸ் ஆகுது? ஒய் டீஸ்ட்ரக்சரிங் இஸ் யூஸ்ஃபுல். ஸோ நம்ம ஏன் யூஸ் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா கோட் ரீடபிலிட்டி. ஸோ இம்ப்ரூவ்ஸ் கோட் ரீடபிலிட்டி. ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பாய்லர் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோட வந்து ரெட்யூஸ் பண்ணி, அதாவது வந்து கரெக்ட்டா வந்து இந்த விஷயத்த இதனால தான் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு கிளியரான ஒரு இன்டென்ட் இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து டீஸ்ட்ரக்சரிங் வந்து யூஸ் பண்றோம். ஸோ செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள் அசைன்மென்ட்ஸ வந்து சிம்ப்ளிஃபை பண்ணும். ஸோ சிம்ப்ளிஃபைஸ் வேரியபிள் அசைன்மென்ட்ஸ். ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மல்டிபிள் ப்ராப்பர்ட்டீஸ வந்து என்னால எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். அதாவது வந்து ஒரே ஒரு என்னால மல்டிபிள் இத வந்து எலமெண்ட்டையோ சரி, இல்ல மல்டிபிள் ப்ராப்பர்ட்டீஸையோ சரி, என்னால வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதெல்லாம் எப்படி பண்றது அப்படின்றத நான் எக்ஸாம்பிள் வச்சு காட்டுறேன். ஸோ தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஃபால்ட் வேல்யூஸ். ஸோ டிஃபால்ட் வேல்யூஸ். இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டிஃபால்ட் வேல்யூஸ செட் பண்றதுக்கும் சரி, இல்ல வந்து அத வந்து எடுக்கிறதுக்கும் சரி, இது வந்து யூஸ் ஆகும். ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாராமீட்டர் ஹேண்ட்லிங். ஸோ பாராமீட்டர் ஹேண்ட்லிங். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ஃபங்ஷன் பாராமீட்டர்ன்னு சொல்லி நம்ம வந்து எழுதுவோம்ல. ஸோ அத மேனேஜ் பண்றதுக்கு ரொம்பவே வந்து சிம்ப்ளிஃபை பண்ணி வந்து குடுத்துரும். ஸோ ஓகே. இது எல்லாமே வந்து இப்ப யூஸ் ஆகுது என்ன ஏதுன்றத நம்ம தியரியா வந்து பார்த்தாச்சு. ஸோ நம்ம இப்ப எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தா தானே நமக்கு வந்து என்ன நடக்கும், என்ன ஏதுன்றது தெரியும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்து அரேவ வந்து எப்படி டீஸ்ட்ரக்சர் பண்றது அப்படின்றத வச்சு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் விஎஸ் கோட வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ விஎஸ் கோட ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து சின்டாக்ஸ் மட்டும் எழுதிடுறேன். ஸோ கான்ஸ்ட் எப்படி நம்ம வந்து எடுக்கலாம் அப்படின்னா, வேரியபிள் 1, வேரியபிள் 2, ஸோ வேர் 2, ஸோ அப்புறம் வந்து வேர் 3, அப்புறம் போட்டு டாட் டாட் சும்மா வந்து ரெஸ்ட், அதாவது வந்து மீதி வந்து நம்ம எவ்வளவு வேணுமோ அதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நம்மளோட அரே. ஸோ இப்படிதான் வந்து சின்டாக்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து இதை கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இது நம்மளோட ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம அடுத்தடுத்து போகும்போது எப்படி வந்து டீஸ்ட்ரக்சர் பண்றதுன்னு. ஓகே. ஸோ நம்ம இப்போ வந்து அரேவை வந்து எப்படி டீஸ்ட்ரக்சர் பண்றது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ கான்ஸ்ட் நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்ற மாதிரி வந்து வைக்கிறேன். இந்த நம்பர்ஸ்ல வந்து என்ன வைக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு 5 வந்து வச்சுக்கிறேன். பட் ஆனா இது வந்து நான் 1, 2, 3, 4 வைக்காம ஸோ 10, 20, 30, 40, 50 அப்படி வந்து வச்சுக்கிறேன். ஸோ 40, 50 ஓகேயா. இதுதான் வந்து நம்மளோட அரே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்துட்டு கான்ஸ்ட் ஃபர்ஸ்ட், செகண்ட் அப்படின்றத மட்டும் நான் வந்து எடுக்கிறேன். ஸோ கான்ஸ்ட் ஃபர்ஸ்ட், செகண்ட். இத வந்து எங்கேருந்து எடுக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டையும் செகண்டையும் என்னோட நம்பர்ஸ் அரேல இருந்து வந்து நான் எடுக்கிறேன். ஸோ இதுதான் அரே. அதுல இருந்து வந்து நான் எடுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்சோல் லாக் ஃபர்ஸ்ட். ஸோ செகண்ட் வந்து கன்சோல் லாக் ஆஃப் செகண்ட். ஸோ அவ்வளவுதான். ஸோ இப்போ என்ன அவுட்புட் வரும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட 10, 20 இதுதான் வந்து என்னோட அவுட்புட்ல வந்து வரணும். ஸோ இதை தான் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் டீஸ்ட்ரக்சர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி டீஸ்ட்ரக்சர்ன்றது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு என்னால வந்து எடுத்துக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ, செகண்ட் வேல்யூ, தேர்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லி வந்து என்னால எடுத்துக்க முடியும். அது ஆனா எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம நம்பர்ஸ் அரேல இருந்து வந்து எடுப்போம். அதை நம்ம கன்சோல் பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த வேல்யூஸ் வந்து வரும்.
ஸோ ஓகே இதுதான் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் என்னோட டெவலப்பர் டூல்ஸ் ஓப்பன் பண்ணி ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். பாத்தீங்கன்னாலே தெரியும் எனக்கு வந்து 10 20 அப்படின்றது வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து டவுட் வரலாம். இதை வந்து நான் இப்போ வந்து ஸ்கிப் பண்ணி தேர்ட் எலமெண்ட்டை மட்டும் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்துட்டு நான் இப்போ வந்து ஜஸ்ட் ஒண்ணுமே இல்லாம தேர்டுன்றத குடுக்குறேன். இங்கேயும் வந்துட்டு என்னோட வந்து கன்சோல் லாக் ஆஃப் தேர்டுன்றத வந்து நான் வந்து குடுக்குறேன். இந்த கன்சோல் லாக் வந்து தேவையில்ல. ஸோ இப்போ குடுத்தா என்ன நடக்குது அப்படின்றத ஜஸ்ட் போய் வந்து யூஐல போய் பார்ப்போம். நான் ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 10 அப்படின்னு தான் காட்டுது. இதுதான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இங்க வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப தேர்ட் எடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2த்தையும் எம்ப்டியா வந்து விடணும். இப்போ கமா, கமா குடுத்துடுறேன் அப்படின்னா, எனக்கு ஃபர்ஸ்ட், செகண்ட் அதுக்கப்புறம் என்னோட தேர்ட் வந்து வரும். இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா 30 வந்து கரெக்ட்டா வந்து வரும். நான் ஜஸ்ட் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்றேன். 30ன்றது எனக்கு வந்து கரெக்ட்டா வந்து வந்துருச்சு. சோ ஓகே. இப்போ வந்து என்னோட டிஃபால்ட் வேல்யூஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. சோ இங்க டிஃபால்ட் வேல்யூஸ்னு சொல்லியிருந்தோம்ல. அத வந்து எப்படி அக்சஸ் பண்றது, என்ன பண்றது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ நான் இங்க ஜஸ்ட் வந்து ஒண்ணுமே இல்ல. இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஜஸ்ட் வந்து வெறும் 10ன்றத மட்டும் வைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து என்னோட டிஃபால்ட் வேல்யூ. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட், செகண்ட் இங்க வந்து எழுதிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட், செகண்ட். ஸோ இத வந்து எழுதிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த தேர்டுக்கு பதிலா நான் என்ன வந்து ஜஸ்ட் வந்து இஸ் ஈக்குவல் டு 50 அப்படின்னு வைக்கிறேன். ஸோ இந்த செகண்ட்ன்றது என்ன அப்படின்னா, நான் இந்த இடத்துல வந்து வைக்கல. என்னோட டிஃபால்ட் வேல்யூ 10 வந்துரும். ஸோ செகண்டுக்கு நான் இங்க வந்து 50 வந்து அசைன் பண்ணி விடுறேன். ஸோ இப்போ நான் வந்து கன்சோல் லாக் ஆஃப் ஃபர்ஸ்ட், செகண்ட்ன்றத போட்டா என்ன நடக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ அசைன் ஆகுமா ஆகாதுன்றதையும் நான் வந்து பார்த்துடுறேன். ஸோ செகண்ட். ஸோ இங்க போய் ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ் பண்றேன் அப்படின்னா 10, 50 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அதாவது வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட் அதோட வேல்யூஸ் எல்லாமே வந்து வந்துருச்சு. டிஃபால்ட் வேல்யூ வந்து வச்சாச்சு. ஓகே. இப்ப வந்து நம்ம அந்த ரெஸ்ட் ஆப்பரேட்டர் வந்து சொல்லியிருந்தோம். இதுதான் வந்து இருக்கிறதுலயே வந்து நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ 10, 20, 30, 40 ஓகே 40 வரைக்கும் போதும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நான் வந்து டாட் 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 ரெஸ்ட்ன்றத வந்து கொடுக்குறேன். ஸோ இப்படி கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இங்க நான் வந்து ஜஸ்ட் வந்து ரெஸ்ட்ன்றத வந்து கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நமக்கு வந்து தெரியும். கன்சோல் லாக் ஆஃப் ஃபர்ஸ்ட்ன்றது கொடுத்தோம் அப்படின்னா 10ன்றது வந்துரும். ஸோ இந்த டாட் 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 ரெஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, மீதி இருக்கிற என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்து இந்த ரெஸ்ட்டுக்குள்ள வந்துரும். ஸோ இதை நான் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தோம் அப்படின்னா 10ன்றது வந்துருச்சு. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 20, 30, 40 அப்படின்றது வந்துருச்சு. ஸோ இவ்வளவுதானான்னு கேட்டீங்கன்னா, நீங்க இங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ அது எல்லாமே ரெஸ்ட்ல வந்து வந்துரும். ஸோ 50, 60, 70 ஸோ இந்த மாதிரி வந்து கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இது ஃபர்ஸ்ட் 10 மீதி ரெஸ்ட் எதுனாலுமே அதாவது அதுக்கப்புறம் இருக்கிற எல்லாம் இதுக்குள்ளார வந்து வந்துரும். ஸோ இதுதான் வந்து சொல்லியிருந்தோம் நம்ம அந்த ரெஸ்ட் ஆப்பரேட்டர் வச்சு பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அரேஸ் மூலியமா பண்றது. ஸோ இதே வந்து ஆப்ஜெக்ட் வச்சும் நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தால ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லும் போதே சொல்லியிருந்தேன். அரேஸ் வச்சும் பண்ணலாம், ஆப்ஜெக்ட் வச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே ஆப்ஜெக்ட் வச்சு எப்படி பண்றது அப்படின்றத வந்து நம்ம பார்த்துடலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சின்டாக்ஸை மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு அதே மாதிரி வந்து எழுதிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அரேக்கு வந்து இங்க எழுதியிருக்கோம். இங்க வந்து அதே மாதிரி வந்து ஆப்ஜெக்ட்டும் எழுதிடலாம். ஸோ key 1, key 2, key 3 ஸோ அதே மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா அதுக்கப்புறம் வர எல்லாமே வந்து ரெஸ்ட் ஆப்பரேட்டர். ஸோ டாட் டாட் ரெஸ்ட். ஸோ இதை வந்து எடுத்துட்டு இது வந்து ஆப்ஜெக்ட். அது வந்து அரேக்கு சின்டாக்ஸ், இது வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு சின்டாக்ஸ். ஓகே இதை வந்து வச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டீஸ்ட்ரக்சர் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. கான்ஸ்ட் பர்சன். ஸோ பர்சன் இப்போ பர்சன் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் ஆப்ஜெக்டா வந்து வைக்கிறேன். அதுல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா நேம், ஸோ ஏஜ் வந்து ஒரு 30 ஸோ அப்புறம் வந்துட்டு என்னோட சிட்டி இல்ல ஸ்டேட்ன்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஸ்டேட் நான் இந்த இடத்துல வந்து என்ன வைக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன் அப்படின்ற மாதிரி சின்னதா வந்து வச்சுக்கிறேன். ஸோ இதை நம்ம டீஸ்ட்ரக்சர் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து 2 தான் வேணும். நேமும் ஏஜையும் மட்டும் எடுப்போம். என்ன ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை பார்ப்போம். ஸோ நேம் ஏஜ் அதை வந்து எங்கேருந்து எடுக்க போறோம் அப்படின்னா நம்மளோட பர்சன் ஆப்ஜெக்ட்ல இருந்து வந்து எடுக்க போறோம். ஸோ அதை எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட கன்சோல் லாக் இருக்குல்ல. ஸோ கன்சோல் லாக் ஆஃப் நேம், ஸோ கன்சோல் லாக் ஆஃப் ஏஜ், ஸோ கன்சோல் டாட் லாக் ஆஃப் ஏஜ். ஸோ ஓகே இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யூஐல போய் பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் போயிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ அஸ்வின் ஏஜ் வந்து 30 அப்படின்றது வந்து வந்துருச்சு. இந்த இப்போ வந்து வேரியபிள்ஸ் வந்து நம்மளால ரீநேம் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் வந்து வரலாம். ஸோ அதாவது எப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்ப நேம்னு இருக்கு. நான் அந்த நேம்ன்ற எடுத்துட்டு அதுக்கு பதிலா வந்துட்டு எனக்கு ஃபுல் நேம்னு வேணும். இல்ல ஏஜ்க்கு பதிலா வந்துட்டு எனக்கு வந்து இயர்ஸ் அந்த மாதிரி எப்படி வேணுமோ நம்மளால அதை ரீநேம் பண்ணி வச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதையும் நம்மளால பண்ண முடியும். அதை எப்படி பண்றது அப்படின்றத வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பர்சன்றது இது வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே இருக்கட்டும். இந்த இதுக்கு பதிலா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த நேம்ல வந்துட்டு ஜஸ்ட் வந்து ஃபுல் நேம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ஏஜ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து ஏஜ்க்கு பதிலா வேற என்ன இயர்ஸ்ன்ற மாதிரி இயர்ஸே வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதை கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் நேம்னு இதுன்னு போட்டேன்னா நமக்கு வந்து ஒர்க் ஆகும்.
நான் அதுக்கு பதிலா என்ன பண்றேன் அப்படின்னா ஃபுல் நேம்ன்றத கொடுக்குறேன், இயர்ஸ்ன்றத வந்து கொடுக்குறேன். நம்ம தான் ரீநேம் பண்ணிட்டோம்ல. ஸோ ரீநேம் பண்ணது ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் இங்க போயிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அப்பயும் எனக்கு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஓகே. அதுல வந்து அரேஸ்ல வந்து டிஃபால்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லி ஒரு இது பார்த்திருந்தோம். இதுலயும் வந்து பண்ண முடியுமா அப்படின்றத பார்ப்போம். இந்த நேம் மட்டும் இருக்கட்டும். அதுக்கப்புறம் உள்ளத நம்ம வந்து ஜஸ்ட் வந்து இது பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நேம் வந்து எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல ஜஸ்ட் வந்து ஏஜ்க்கு பதிலா வந்து நான் ஒரு 30ன்றத நான் இங்க மேனுவலா வந்து போடுறேன். ஸோ இந்த இடத்துலயுமே வந்து நேமு, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இயர்ஸ்க்கு பதிலா ஏஜ். ஸோ என்னால வந்து இந்த டிஃபால்ட் வேல்யூஸ் குடுக்குற இடத்துல ஒர்க் ஆகுதா? இல்லையா? அப்படின்றத வந்து பார்ப்போம். ஜஸ்ட் வந்து நான் ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். ஸோ பண்ணனாலுமே தெரியும். இது எல்லாமே வந்து கரெக்ட்டா ஒர்க் ஆகுது. ஸோ இதுல டவுட் வரலாம். ஸோ நான் ரெஃப்ரெஷ் பண்றதுனால ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நான் ஒரு 37 குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்பயுமே நான் போயிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒர்க் ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ 37 சொல்லிட்டு. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து நெஸ்டடா வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து ஆப்ஜெக்ட்ல வந்து நெஸ்டட் டீஸ்ட்ரக்சரிங் வந்து பண்ணிக்கலாம். அத வந்து எப்படி பண்றது அப்படின்றதையுமே நான் வந்து காட்டிடுறேன். எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஜஸ்ட் வந்துட்டு இந்த பெர்சன் இருக்குல்ல. ஸோ இதுல வந்து அப்படியே இருக்கட்டும். இதுக்குள்ளார நான் வந்து அட்ரஸ வந்து ஆட் பண்றேன். ஸோ அட்ரஸ் போட்டா தான் நமக்கு வந்து இந்த சிட்டி அந்த இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா, அட்ரஸ் அதுக்குள்ளார சிட்டி வந்து வச்சுக்கிறேன். ஸோ சிட்டி வந்து ஜஸ்ட் வந்து நியூயார்க், சான் பிரான்சிஸ்கோ ஏதோ ஒண்ணு சும்மா வச்சுக்கலாம். ஸோ நியூயார்க். அப்புறம் வந்து ஜிப் கோடுன்ற மாரி வந்து வச்சுக்கலாம். ஸோ அது வந்து என்ன வைக்கிறேன் அப்படின்னா, ஒரு 1004 ஓகே. இல்ல சென்னை 6,28,000 எது வேணா நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து வச்சாச்சு. இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, டீஸ்ட்ரக்சர் பண்ணும்போது இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஜஸ்ட் வந்து அட்ரஸ் அப்படின்றத போட்டுட்டு, அதுக்குள்ளார எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா, சிட்டியும் இருக்கு, என்னோட ஜிப்பும் வந்து இருக்கு. ஸோ அத வந்து எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல ஏஜ் 37 அத நீங்க குடுக்கலாம், குடுக்காமலும் விட்டுறலாம். ஸோ இத வந்து போட்டு முடிச்சாச்சு. ஸோ இத வந்து இந்த பெர்சன் ஆப்ஜெக்ட்ல இருந்து வந்து எடுத்துட்டோம். இப்ப நான் வந்து டைரக்ட்டா வந்து இங்க வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். சிட்டி அப்படின்றத அக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி என்னோட ஜிப் கோடையும் இங்க வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். பாத்தீங்கன்னா தெரியும் நியூயார்க் அந்த 1001 அப்படின்ற இதுவும் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து நெஸ்டடாவும் வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் விஷயம் இதுல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெஸ்ட் ஆப்பரேட்டர். நம்ம அரேஸ்ல வந்து பார்த்திருப்போம். டாட் 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 ரெஸ்ட். ஸோ இந்த இதுலயுமே வந்து நான் சின்டாக்ஸ் எழுதும்போது பாத்தீங்கன்னா டாட் 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 ரெஸ்ட் அப்படின்றது வந்து எழுதிருந்தேன். ஸோ இத வந்து எப்படி பண்றது அப்படின்றத வந்து பார்த்தலாம். நான் ஜஸ்ட் வந்து ஒரு கண்ட்ரோல் இசட் குடுக்குறேன். ஏன்னா நம்ம புதுசா எழுத வேணாம். நம்ம ஆல்ரெடி வந்து இந்த நேம் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் எழுதும்போது நான் வந்து உங்களுக்கு காட்டியிருந்தேன். ஸோ அந்த எக்ஸாம்பிள் வச்சே நான் வந்து இது பண்ணிடுறேன். ஸோ நேமு, ஏஜ், ஸ்டேட் இது வந்து வச்சாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் நேம் மட்டும் தான் எடுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற மீதி எல்லாத்தையுமே டாட் 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 ரெஸ்ட் தான். ஸோ நம்ம இந்த டாட் 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 ரெஸ்ட்ன்றது நீங்க ரெஸ்ட்ன்ற நேம் தான் வைக்கணும்ன்றது கிடையாது. வேற நேம் கூட வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம வந்து வேற நேம் என்னன்னா அதர் டீடைல்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஸோ ஆனா அந்த பெர்சன் ஆப்ஜெக்ட்ல இருந்து தான் வந்து எடுக்க போறோம். இது வந்து கரெக்ட்டா இருக்கணும். ஸோ இது வந்து நீங்க டாட் 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 ரெஸ்ட் என்ன நேம் வேணா வச்சுக்கலாம். நான் வந்து உங்களுக்கு புரியணும்ன்றதுனால ஃபர்ஸ்ட் வந்து டாட் 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 ரெஸ்ட்ன்றது வச்சுனேன். இதுல என்ன நேம் வேணா வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உள்ள எல்லாமே அதுதான் அந்த ரெஸ்ட்டுக்கான மீனிங். ஸோ இந்த அதர் டீடைல்ஸ் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கன்சோல்ல வந்து போட்டுறேன். ஸோ போட்டுட்டு இங்க ஜஸ்ட் போய் ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணி பார்ப்போம். ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஏஜ் எல்லாமே வந்து ஒர்க் ஆகுது. ஏஜ், ஸ்டேட் மேல வந்து நேம். ஸோ இது எல்லாமே வந்து வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து சொல்லியிருந்தோம். நம்ம வந்து இதுல ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம அரேவ டீஸ்ட்ரக்சர் பண்ணும்போது நம்ம வந்து பிராக்கெட் போடணும். ஸோ அரேவ டீஸ்ட்ரக்சர் பண்ணும்போது பிராக்கெட் போடணும். இதே வந்து ஆப்ஜெக்ட்ட டீஸ்ட்ரக்சர் பண்ணும்போது நம்ம வந்து இந்த கர்லி பிரேசஸ் வந்து போடணும். அது வந்து ஸ்கொயர் பிராக்கெட், இது வந்து கர்லி பிரேசஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதுதான் வந்து அதோட சின்டாக்ஸ். இதுல நீங்க தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணும்போது அ அ ஒரு மாரி தான் கன்னாபின்னான்னு வரும். ஸோ செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இதோட டிபெண்டன்சி இருக்குல்ல, இது வந்து அந்த எலமெண்டோட ஆர்டர் வைஸ் தான் வந்து வரும். இது வந்து அப்படிலாம் கிடையாது. அதாவது வந்து என்ன ஆர்டர்ல இருந்தாலுமே அத வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஆப்ஜெக்ட்ல. ஸோ லாஸ்ட்டா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இண்டெக்ஸ வந்து அப்ளை பண்றதுல வந்து இது மிஸ் ஆகும். இதே வந்து ஆப்ஜெக்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, அந்த மிஸ்ஸிங் ப்ராப்பர்ட்டீஸ்க்கு வந்து நம்ம வந்து இத அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட் வேல்யூஸ வந்து நான் வந்து குடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து டீஸ்ட்ரக்சரிங். ஸோ இந்த டீஸ்ட்ரக்சரிங்கிறது ரொம்பவே வந்து ஒரு சிம்பிளிஃபையான ஒரு ப்ராசஸ் தான். அதாவது அந்த வேல்யூ அரேலயோ சரி, இல்ல ஆப்ஜெக்ட்லயோ சரி, அதுலேருந்து எடுத்து நான் அத வந்து ரீடபிளா இருக்கணும். எனக்கு எங்கெங்கெல்லாம் தேவையோ அந்த வந்து டேட்டாவ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி என்னால நெஸ்டடும் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டீஸ்ட்ரக்சரிங் வந்து இது வந்து ரொம்ப சிம்பிளான டாபிக். எங்கேயுமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த டீஸ்ட்ரக்சர் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். இது நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம நெறைய இடத்துல வந்து பண்ணிட்டு தான் இருப்போம். நம்ம ரியாக்ட்லலாம் போனீங்க அப்படின்னா, டீஸ்ட்ரக்சர் பண்ணாம கண்டிப்பா வந்து இருக்கவே மாட்டீங்க. நீங்க ஏபிலேருந்து ஒரு வேல்யூஸ் எடுக்குறீங்க அப்படின்னா, அத வந்து ஒரு ஒரு காம்போனன்ட்லேருந்து இன்னொரு காம்போனன்ட்க்கு பாஸ் பண்ணும்போதே வந்து அந்த ப்ராப்ஸ் மூலியமா பாஸ் பண்ணும்போதே நான் அத வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணி வந்து எடுக்கலாம். ஸோ இந்த மாரி விஷயத்தெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பா வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க் இந்த ரியாக்ட்லலாம் போம்போது வந்து நம்ம நெறைய விஷயத்துல வந்து பண்ணிட்டு தான் இருந்திருக்கோம். அது ஆனா உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஸோ இப்படிதான் வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ண முடியும். இப்படிதான் நம்ம வந்து பண்ணணுமும் கூட.
என்ன வேல்யூஸ் வேணுமோ அதை மட்டுமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஆப்ஜெக்ட்ல வந்து ஸ்டேட் இருக்கு அப்படின்றதுக்காக நம்ம எடுக்கணுன்றது கிடையாது. எனக்கு அது வேணாம் அப்படின்னா அந்த காம்பனண்ட்டுக்கு ஸ்டேட் தேவையில்ல அப்படின்னா வெறும் நான் நேமு ஏஜை மட்டும் எடுத்துக்கிட்டாலே வந்து போதுமானது. ஸோ இதை தான் வந்து நம்ம டீஸ்ட்ரக்சரிங் அப்படின்னு சொல்றோம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை கமெண்ட்ல கேளுங்க, நான் அதை கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.